தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பஜார் சாலையில் உள்ள அனைத்து கடைகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மழைநீரில் நனைந்து வீணாகிவிட்டதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களை களத்தில் செய்தியாளர் சுடலைமணி வழங்க கேட்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற பஜார் என்பது இந்த நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஏரல் பகுதி. இந்த ஏரல் பகுதியை பொறுத்தவரை ஃபேன்சி பொருட்களில் இருந்து தங்க பொருட்கள் வரை என அனைத்து பொருட்களும் கிடைக்கின்ற ஒரு முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஏரல் மற்றும் இதன் சுற்றுவட்டார பகுதியை சுற்றியுள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த பகுதியில் தான் வாங்க தருவார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு பெய்த தொடர் கனமழையின் காரணமாக இந்த ஏரல் பஜார் பகுதி என்பது அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற காட்சி இந்த பகுதியில் உள்ள ஏரல் பஜார் பகுதியில் உள்ள ஒரு மளிகை கடை தான். தற்போது இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் கூறுகிறார்கள் சுமார் 300க்கும் மேற்பட்ட கடைகள் என்பது இந்த பகுதியில் உள்ளதாக கூறப்படுகிறது. தினசரி சுமார் 10 கோடிக்கும் மேல் வியாபாரம் நடைபெறும் ஒரு முக்கிய ஸ்தலமாகவும் இந்த பகுதி என்பது விளங்குகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் தற்போது இந்த மழை பெய்த காரணத்தினால் இந்த பகுதியில் சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டம் என்பது ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்போது நம்மோடு இந்த பகுதியில் கடையில் வேலை பார்ப்பவர் உள்ளார். அவரிடம் ஒருத்தர் கேட்கலாம், என்ன பிரச்சனையால இந்த பகுதியில் நமக்கு பாதிக்கப்பட்டுச்சு வந்திருக்கு தெரியாது. நைட் வந்ததுனால எந்த சாமானையும் எடுத்து வைக்க முடியல. எல்லா சாமானும் அஞ்சிட்டு மழையில முளைச்சிட்டு எல்லாமே வெளியே தட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லா பொருளையும் வெளியே எடுத்து போட்டிருக்கோம். நஷ்ட ஈடு ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவு கடைகள் இருக்கும் இந்த பகுதியில், எவ்வளவு வியாபாரம் தினந்தோறும் நடக்கும்? அது 1 கோடிக்கு நடக்கும் இந்த ஏரியாவில். ஏன்னா இந்த சுற்றுவட்டாரத்தில் பெரிய மார்க்கெட்டு இதுதான், ஏரல் தான். அங்கே எல்லா கடையிலுமே, நம்ம கடன் மட்டும் இல்லை, எல்லா கடையிலுமே சேதாரம். ஆனால் அவங்க தகுதிக்கு ஏற்றாப்பா சேதாரங்கள். இப்போ 10 லட்சம் வச்சிருக்கானா அவனுக்கு 7 லட்ச ரூபா சேதாரம், 2 லட்சம் வச்சிருக்கானா அவனுக்கு 1.5 லட்ச ரூபா சேதாரம். அந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் சேதாரம் தான். யாருமே இது படலை, எல்லாருக்குமே இதுதான். நிச்சயமா அவர் கூறியதை கேட்டிருப்போம். அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரை 300க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ள நிலையில் ஒவ்வொரு கடைகளிலும் 1 லட்சம் முதல் 10 லட்சத்திற்கும் அதிகமான அளவிற்கான சேதாரங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த பகுதியில் உள்ள தற்போது 300 கடைகளுக்கும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ள இந்த சூழலில் தான் தற்போது இவர்களுக்கு முறையான ஒரு நிவாரணத்தை அறிவித்து இவர்களுக்கு தேவையான கடனுதவிகளை அரசு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் அதேபோல் வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராம்குமாரன், செய்தியாளர் சுடலைமணி செல்வன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.